தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டது. போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 96 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், வாரிசு வேலை வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு ஊதியத்தை ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவங்கி ஊதிய உயர்வை அமல்படுத்த வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். இந்நிலையில் நேற்று மாலையில் திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் தேர்வு நடைபெற்றது. இதில் 20 ஓட்டுநர்களும் 9 நடத்துனர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் உள்ள 52 பேருந்துகளும் இயக்கப்பட்டது. அதிகாலை முதலே வழக்கம் போல் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி உள்ளிட்ட 7 பணிமனைகளில் இருந்து மொத்தம் 302 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதில் 80% பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கப்படுகிறது. பொதுமக்கள் வழக்கம் போல் பயணம் செய்து வருகின்றனர். பெரும்பாலான போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணிக்கு வந்துள்ளனர். இருந்தபோதும் ஒரு பணிமனைக்கு தற்காலிகமாக 40 ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் வீதம் தயார் நிலையில் உள்ளனர். போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கையை அரசு பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கை இருப்பதால் அனைத்து பேருந்துகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 2,65,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில். இங்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் தினமும் வந்து செல்கின்றனர். கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கை செலுத்துவது வழக்கம். அவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் உண்டியல் காணிக்கை மாதந்தோறும் திறந்த நிலையில் எண்ணப்பட்டு வருகிறது. அதன்படி திங்கட்கிழமை கோவிலில் உள்ள உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணும் பணி நடந்தது. அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன், இணை ஆணையரும் செயல் அலுவலருமான கார்த்திக், உதவி ஆணையர் சங்கர், சிவகாசி 14 சித்தர் மடம் பீடம், குருகுலம் வேத பாடசாலை உழவார பணிக்குழுவினர், பொதுமக்கள் பிரதிநிதிகளாக மோகன் மற்றும் கோவில் பணியாளர்கள் உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் மொத்தம் 2,62,975 ரூபாய் காணிக்கையாக கிடைத்தது. மேலும் 1,100 கிராம் தங்கம், 29,300 கிராம் வெள்ளி, 80,000 கிராம் பித்தளை, 6,500 கிராம் செம்பு மற்றும் 312 வெளிநாட்டு பணமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர்.
ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி தடுப்பணையில் இருந்து 11,000 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளில் இருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு 11,000 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் அணையில் மணல்வாரி மதகுகளை நீர்வளத்துறையினர் திறந்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையின் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாயம் குறித்து கண்காணித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.